கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் நம்முடைய வீடுகளில் இருந்து ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தர் நாமம் வருஷப்படுவதாக. ஆண்டவருடைய கிருபையினாலே நம்முடைய தூய லூக்காவை ஆலயத்திலிருந்து நாம் இந்த ஆராதனையை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அருமையாக திருச்சபை பிள்ளைகள், நீங்கள் வீட்டில் இருந்தவாறே பாடம் பாடுகிற போதும், ஜெபிக்கிற போதும், வார்த்தைகளை கேட்கின்ற போதும் எங்களோடு இணைந்து ஆராதிக்க அன்போடு கேட்டுக் கொடுக்கிறேன். நிச்சயமாகவே இந்த ஆராதனை வழிகளை கர்த்தர் நிச்சயமாக அங்கீகரிப்பார். இந்த ஆராதனை நிச்சயமாக ஆண்டவருக்கு ஒரு சுகந்த வாசனை வீசக்கூடியதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்கள், சூழ்நிலைகள் நமக்கு தெரியும். இது பரிசுத்த ஓய்வு நாள், இது ஆண்டவருடைய நாள். நாம் நிச்சயமாக ஆராதிக்க வேண்டிய ஒரு நாள். ஆனால் இந்த ஆராதனையை நாம் வீடுகளில் இருந்தவாறே நாம் ஆராதிப்போம். நிச்சயமாக கர்த்தர் இந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்வாராக. ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே திருச்சபையின் பிள்ளைகளாக ஆண்டவரே வீடுகளில் இருந்தவாறு ஆண்டவரை நானெல்லாம் ஆராதிக்க வேண்டும் என்று வீட்டிலே தாகத்தோடு வாஞ்சியோடு காத்திருக்கின்றார்களோ, ஆண்டவரே அந்த தாகத்தை தீர்ப்பீராக. இந்த ஆராதனையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்து டிவி சேனல் வழியாகவும், யூடியூப் ஆண்டவரே சேனல் வழியாகவும் ஆண்டவரே இந்த ஆராதனையோடு இணைந்திருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் உண்மையாய் உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எங்களோடு இணைந்து பாடல்களை பாடுகிறார்களோ, ஆண்டவரை ஜெபிக்கின்றார்களோ, ஆண்டவருடைய வார்த்தை கேட்கின்றார்களோ, யாரெல்லாம் நோக்கென்று ஆண்டவரை அர்ப்பணிக்கின்றார்களோ, அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வதியும். உடைய ஆலயத்தின் நன்மை நாம் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. உடைய புது பலனை கத்தல் கொடுப்பீராக. எல்லா சூழ்நிலையும் கத்தல் நீக்கப்படும். ஆண்டவரை எல்லா வகைகளையும் கத்தல் எடுத்துக் கொள்வீராக. எல்லா கடக்கங்களையும் எடுத்துக் கொள்வீராக. நல்ல புது நம்பிக்கை கத்தல் கொடுப்பீராக. ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இதே பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு நாம் ஆராதனை காரணமாகும். கீதங்களும் கீர்த்தனைகளும் 2 ஆராதனை கீதங்கள் 398. கீதங்களும் கீர்த்தனைகளும் 2 ஆராதனை கீதங்கள் 398. Thank you.
சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தேவனே எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவலட்சணமாக இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விளக்கங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவலாகி சபையினாலே நாங்கள் பெற்றுள்ளவர்களாயும் உருக்கமான விருதுகளை இரக்கத்தினாலே எங்களை கட்டெடுத்து விடுதலையாக வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறதுமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய. யோவான் 16ஆம் அதிகாரம் 1 முதல். நீங்கள் இடர்களிடாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்தில் இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவன் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளர் உங்களிடத்தில் வரார். நான் போவேலையாக அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசித்தபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்திற்கப்பட்டதினாலே நியாயத்திற்கை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்பது வாசிக்க வேண்டிய இந்த பகுதி வாசித்தாயிற்று. அனைவரிலிருந்து விசுவாச பிரமாணத்தை பேசுகிறோம். வானத்தை பூமி படைத்த தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய உம்முடைய நாமத்தை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னிமரிடத்தில் உருவகித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் மாற்றப்பட்டு சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டு பாடுபட்டு இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து எழுந்தருளினார். பரமண்டலத்திலே தேவனுடைய வாசலில் அவர்களிடத்தில் பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். ஒருவாய் கர்த்தரையும் சொல்லி பரிசுத்த வழியையும் பாவமன்னிப்பும் சர்வவித்தலும் நித்திய ஜீவனும் உள்ளத்தில் விசுவாசிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் நடத்துவோம். சமாதானத்துக்கு காரணம் ஏகசிந்தை விரும்புகிறமாகிய தேவனே, உம்மை அறிவே நித்திய ஜீவன் மெய் சேர்ப்பதே மெய் சுவாதீனம்.
பிள்ளைகளாகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதபடியாக எங்கள் சத்துக்கள் செய்த எல்லா பிரயத்தனையும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியவர்களும் சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுமார் நடத்தி வந்த எங்கள் பரம்பிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளில் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறது நாங்கள் செய்த எல்லாவற்றையும் உங்களுடைய ஆளுகையினாலே நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வவல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் அத்தியட்சர் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கிய தேவனுடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் ஒரு உத்தம பிரியமானவர்களாக நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பேசுகிறோம். கர்த்தாவே, எங்கள் காரியத்தின் மத்தியஸ்தமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கற்பித்தருளும். கர்த்தருடைய வார்த்தை ஆயுதமாக கீதங்களுக்கு தெரியும் 482 ஆறாவது கீதங்கள் 711 கீதங்களுக்கு தெரியும் 482 ஆறாவது கீதங்கள் 711.
நமக்கு ஒரு பெரிய ஒரு கவலை இயக்கம். பரிசுத்த ஓய்வாளிலேயும் ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லையே, ஆராதிக்க முடியவில்லையே, கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியவில்லையே என்கிற ஒரு இயக்கம் தாகம். ஆண்டவர்களை நேசித்து அன்பு கூர்ந்து அந்த இயக்கத்தையும் தாகத்தையும் தீர்க்கும்படியாக நம்முடைய உட்காரின் ஆலயத்திலிருந்து நல்ல ஆராதனைகளை நடத்தவும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கவும் ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இதை யாரெல்லாம் இந்து டிவி சேனல் வழியாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த வார்த்தை மூலம் கர்த்தர்களோடு பேசுவார் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஆனால் நீங்கள் ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மூலம் என்னோடு பேசும், என் சிந்தனைகளை உருவகப்படுத்தும் என்று ஜெபித்து உங்கள் வீட்டிலே நீங்கள் அமைதியாய் ஒரு இடத்திலே அமர்ந்து இந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்டால் நிச்சயமாய் ஆண்டவர் இந்த வார்த்தை மூலம் உங்களோடு பேசுவார், இடைவிடுவார். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சமூகத்திலே நாம் அமர்ந்திருந்தவாறு முதலாவதாக ஒரு ஜெப பாடலாக திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சுத்தம் போல் நடத்துகிறேன் என்ற பாடலிலே ஒரு சரணத்தை மட்டும் நான் பாடலை விரும்புகிறேன். நீங்கள் வீட்டிலிருந்தே சக பிள்ளைகள் என்னோடு இணைந்து நீங்கள் பாடும்படி அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ச்சியாக நாம் ஜெபித்து நம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். இந்த காலை வேளையிலேயும் ஆண்டவரே, நாங்கள் சபைப்பிள்ளைகளாக வீட்டிலிருந்து நாங்கள் அங்கங்கே இருந்தாலும் ஒருவரோடு நாங்கள் ஆராதிக்கக்கூடிய வாக்கியத்தை நாங்கள் தந்திருக்கிற ஒரு தெய்வீக கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலம் எங்களோடு பேசுவீராக, எங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவீராக, உம்முடைய வசனங்களுக்காக நாங்கள் கீழ்ப்படிவதற்கான ஒரு கிருபை தான். ஆண்டவரே, யாரெல்லாம் வார்த்தையை கேட்கும்படியாக தாவத்தோடு அமர்ந்திருக்கிறார்களோ எல்லா பிள்ளைகளுக்கும் தெய்வீக பிரசனத்தை ஆண்டவர் கொடுத்தீராக, நீங்க ஆகிய செய்தீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் அனைவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்மையை வாழ்த்துகிறேன். கடந்த வாரத்திலே நம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம். 3 தலைப்பின் கீழாக சிந்தித்தோம். ஒன்று, இன்னைக்கு ஆண்டவர் நாம் உலகத்திலே அனுமதித்திருக்கிற சில பாடுகள், உபத்திரவங்கள், நமக்கு இருக்கக்கூடிய பல சந்தேகங்கள், கேள்விகள், எத்தனையோ பிணங்கள் எரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
பிணங்கள் எரிக்கிறதுக்கு இடமில்லை. அதே போல மருத்துவமனையிலே படுக்கை வசதி இல்லை, ஆக்சிஜன் வசதி இல்லை என்று இந்தியா தேசமே குறிப்பாக ஒரு 11 மாநிலங்கள் இன்னைக்கு திணறிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மத்தியிலே நமக்கு எழுப்பின ஒரு கேள்வி, ஆண்டவர் கிருபை உள்ளவர், அன்பு உள்ளவர் என்று நாம் வசனத்தில் அறிந்திருக்கிறோமே, அந்த ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? இந்த காட்சியெல்லாம் பார்க்கிறாரா? ஒவ்வொரு படிக்கின்ற கண்ணீர், அழுகை, துக்கம், புலம்பல், இதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி. அதுக்கு ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தை, முதலாவது நீங்கள் சுவிசேஷம் அறிவித்திருக்க வேண்டிய ஒரு காலம் என்று ஆண்டவர் நம்மோடு பேசினார். அதே போல இரண்டாவதாக முதலாவது கூடுதலான ஒரு குறிப்பு கூட நம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம். மரித்தவர்களுடைய ஆறுதலுக்காக, சமாதானத்திற்காக நாம் ஜெபிக்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுற்றி சுற்றி மரணங்கள், அவர்கள் மரித்த குடும்பத்தினுடைய பிள்ளைகள் ஆறுதலுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வார்த்தை கேட்டோம். அதே போல இரண்டாவதாக மரண தருவாய் இருந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம். மரண தருவாய் இருக்கின்ற பிள்ளைகள் விசுவாசத்தில் ஜெபம் துணியாக ரட்சிக்கும். ஒருவர் துன்பப்பட்டால் ஜெபம் நடக்கிறது. ஒருவர் வார்த்தை ஒருவர் சுமக்க வேண்டும். உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற வார்த்தையை மையமாக வைத்து மரண தருவாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வார்த்தை கேட்டோம். மூன்றாவதாக இந்த கொரோனாவில் இருந்து நாம் தப்ப வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே நமக்கு வழி சொல்லி எழுதி வைத்திருக்கிற வார்த்தை, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்ற வசனத்தை மையமாக வைத்து நாம் சிந்தித்தோம், தியானம் செய்தோம். இந்த வாரத்திலே ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம், பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் இன்றைக்கு நிறைய காரியங்களை ஆண்டவர் காண்பித்ததை மத்தியிலே நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது, இப்பொழுது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள், இன்னும் மருத்துவ எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. மரணங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கத்தில் இஸ்ரேல் தேசத்தில் பாலஸ்தீனாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் கொள்ளக்கூடிய ஒரு சூழல், அங்கு நடந்து கொண்டிருக்கிற போராட்டம், அதன் மத்தியிலே இன்றைக்கு நம்முடைய தேசத்தை கடந்த திங்கட்கிழமை 15ஆம் தேதி நிலவரப்படி டவுதே புயல் குஜராத்திலே நடக்கிறதாக அங்கு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு புயல், இப்படிப்பட்ட பேரிடர்கள், இன்றைக்கு இப்படிப்பட்ட பாடுகள், உபத்திரவங்களை கடந்து கொண்டிருக்கிற ஒரு சமயத்திலே இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம், ஆண்டவர் நமக்கு வழி கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதிலே தப்பிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமம் தமிழே மொழிபெயர்க்கப்பட்டு இந்த கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னாலும் நம் வீட்டில் இந்த பரிசுத்த வேதாகமத்தை வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிவதற்கு நீங்கள் நான் மறந்து போனோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நமக்கு முதலாவது அலை வந்த சமயத்திலே இதுவரைக்கும் நடைபெறாத ஒரு சம்பவம் புதுமையாக இருந்தது. ஆலயம் கூட்டப்பட்டதும், பண்டிகை காலங்களில் ஆராதனை நடைபெறாமல் இருந்ததும் அது முதலாவது அனுபவமாக இருந்தது. ஆகவே எல்லாரும் வேதனையோடு ஏன் ஆண்டவரை, எதற்காண்டவரை சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தோம், கான்ஃபரன்ஸ் பிரேயர் ஜெபித்தோம், கூடி கூடி ஜெபித்தோம். ஜெபம் அதிகரித்தது, விசுவாசம் அதிகரித்தது. ஆனால் அந்த கொள்ளை நோயை சரியான பிறகு பழையபடி நம்முடைய வாழ்க்கை பழைய நிலைக்கு போனது. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இன்றைக்கு மறுபடியும் இந்த கொரோனா இரண்டாவது வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முதலாவது தலைக்காட்டிலும் இன்றைக்கு மரணத்தினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய மரணங்களை கேள்விப்படுகிறோம், குடும்பத்தினுடைய மரணங்களை கேள்விப்படுகிறோம், நண்பருடைய மரணங்களை கேள்விப்படுகிறோம். வயது வித்தியாசமே கிடையாது. ஆனால் இதற்கெல்லாம் பதில் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. வானம் அழிந்து போகலாம், இந்த பூமி அழிந்து போகலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் அழிந்து போகாது. இந்த கொள்ளை நோய் இந்த நாட்களிலே தப்பிக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம் என்ன? ஆண்டவர் 3 வசனங்களை நான் ஒரே காரியத்தை மையப்படுத்தி நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒன்று லூக்கா 21:36
நம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். ஆண்டவர் காண்கிற தேவன் தான். நம்முடைய இருதயத்தின் அந்தரங்கள், நம்முடைய ரகசியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிற தேவன் தான். அவருடைய கண்கள் பூமியில் சுற்றி உலாவித் திரிகிறது. ஆனாலும் நாம் நடக்கின்ற பிரச்சனைகளை, நாம் படுகின்ற பாடுகளை, உத்தரவுகளை தேவ சத்தத்தை நாம் தெளிவுபடுத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இதே போல ஒரு அனுபவம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் வந்தது. அங்கு யோசேப்பு எகிப்திலே குடும்பமாக அங்கு சேர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் குடும்பம் பெருகுகிறது. பார்வோன் தான் யோசேப்பை எகிப்துக்கு அதிகாரியாக வைக்கிறார். ஆனால் அதே பார்வோன் தான் அந்த குடும்பம் குடியேற வைப்பதற்கு முதலாவது ஒரு கிருபை கொடுக்கிறார். ஆனால் அந்த குடும்பம் பெருக பெருக அவர்கள் வெளுத்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த சமயத்தில் நாம் அம்மன் பொறாமை வந்து விடுகிறது. ஐயோ, குடும்பத்தால் பெருகி நாளைக்கு இவர்கள் நமக்கு இடையூறாக இருப்பார்களோ, நம்முடைய பதவிக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று பார்வோன் பயந்து அவர்களை அழிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார். அவர்களை அடிமைப்படுத்தி வைக்கின்றார்கள். அடிமைப்படுத்தி 430 வருஷம் அடிமைப்படுத்தி வைக்கின்றார்கள். அவர்களுக்கு 3 விதமான வேலை கொடுக்கப்பட்டது. என்ன வேலை நாம் தெரியுமா? முதலாவது சாந்து செங்கல் வேலையை செய்யக்கூடிய வேலை, இரண்டாவது வயலில் செய்யக்கூடிய வேலை, மூன்றாவது மற்ற வேலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இக்கொடுமையாய் அந்த வேலையை செய்ய வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் முடியாது, செய்ய மாட்டேன், நான் முடியாது என்று சொன்னாலும் அவர்களை கொடுமையாய் வேலை வாங்கியிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அவர்களுக்கு மனதில் இந்த வேலையை செய்வதை காட்டிலும் எனக்கு ஜீவன் போனாலே பரவாயில்லை என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவர்கள் வேதனையோடு இருந்த சமயத்திலே அவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 2:21 வசனத்திலே அவர்கள் அடிமைத்தனத்தின் முறையின் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. யாத்திராகமம் 2:24 வசனம் சொல்லுகிறது, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் என்று ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, அவர்கள் பெருமூச்சை கேட்கிறார். அவர்கள் கூட்ட சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டவுடன் சும்மா இருக்கிற ஆண்டவர் அல்லங்க, அவர் பதில் செய்கிறார். அவர் உடனே அங்கு உச்செடி நடுவே மோசே என்பவரை அவர் அழைக்கின்றார். அப்பொழுது மோசேயோடு ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? எகிப்தின் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆரோக்கிய நிமித்தம் அவர்கள் விடுகிற கூக்குரலை கேட்டேன், கூக்குரலை கேட்டேன். அதே போல அவர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 3:9 வசனத்திலே, இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மோசே அழைத்தார், தெரிந்தெடுத்தார். அங்கு ஒரே ஒரு காரியம், அடிமைத்தனத்தில் இருந்தவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படியாக சித்தம் கொண்டு அவருடைய கூக்குரலை கேட்டு ஆண்டவர் மோசேயை அழைத்து தெரிந்தெடுத்து பார்வோன் ராஜாவிடம் பேசி ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நீங்கள் அடிமைத்தனத்தில் இருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. என்னுடைய பிள்ளைகள், என்னால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் பார்வோன் தேடி ஓடுகிற கானான் தேசத்துக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தமாய் இருந்தது. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, அந்த கூக்குரலுடைய சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது போல இன்றைக்கு இந்திய தேசம், இன்றைக்கு நடக்கிற இந்த கொள்ளையோ இந்த சம்பவத்தை நிமித்தமாய் கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகள், வசனத்தை அறிந்த பிள்ளைகள், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இடுகிற கூக்குரல் தேவ சந்நிதியில் எட்ட வேண்டும். இன்றைக்கு நிறைய செபித்துக் கொண்டு நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவர் ஜெபத்தின் பதில் தருகிறது தானே. ஆண்டவர் ஏன் இன்றைக்கு பதில் தரவில்லை? ஆண்டவர் ஏன் பதில் தரவில்லை? நாம் சிந்தித்து பார்க்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தருகிறது தானே. சிறு பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள், வாலிப பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள். இன்றைக்கு நாம் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, மரணம் போதும் ஆண்டவரே, ஆண்டவரே, மரணத்தை தடுத்து நிறுத்தும் ஆண்டவரே, இந்த பெருந்தொற்று வேண்டாம் ஆண்டவரே, இந்த கொரோனா நோய் ஆண்டவர் அழியட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் வாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபம்தான் வழி என்பதை ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லிவிட்டது. ஆனால் அந்த கூக்குரலுடைய சத்தம் ஏன் ஆண்டவருடைய சமீபத்தை எட்டவில்லை என்பதுதான் கேள்வி. அதற்கு ஆண்டவருடைய வார்த்தை யோவான் 9:31 சொல்லுகிறது,
பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்பொழுது செவி கொடுப்பார் தெரியுமா? ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் அவருக்கு சித்தமானதை செய்தார், அவருக்கு செவி கொடுப்பார். தேவ பக்தி. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நம்முடைய திருச்சபை தெலுங்கு திருச்சபை, இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க திருச்சபை இருக்கிறது, அசத்தியாக திருச்சபை இருக்கிறது, ஆவிக்குரிய சபை என்று சொல்கிறார்கள், பெந்தேகோஸ்தே திருச்சபை இருக்கிறது. நான் கேட்கின்றேன், உண்மையான ஒரு மனமாற்றம் பாவிகள் என்று சொன்னால் யார் தெரியுமா? பாவம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் பாவிகள். ஆண்டவர் இந்த பாவியை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகவே தான் உலகத்திற்கு வந்தார். ஆண்டவர் பாவியை நேசிக்கிறார், அன்பு செலுத்துகிறார். ஆனால் பாவத்தை ஆண்டவர் நேசிக்கல. அது ஆண்டவருடைய வார்த்தையை யோவான் சாணனுடைய பிரசங்கமே அங்கு பரிசீலித்து சதுசேயர்கள் எல்லாரும் நம்ம படித்த செய்தி மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அதே போல் இயேசு கிறிஸ்து படித்த பிரசங்கம் என்ன பிரசங்கம் தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இன்றைக்கு நம்ம சபைகளுக்கு விசுவாசத்துடைய நிலைமைகள் என்ன? நாம் நம்மை ஆரம்பித்தார்கள். மனசாட்சியை நாம் பார்த்து நாம் சொல்ல வேண்டும், உண்மையாக சொல்ல வேண்டும். ஆண்டவர் பரிசுத்தம் நம்ம ஆவி ஆத்மா சரி கரைகளை பிழையற்றதாக இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்ட அனுபவம் எல்லாருக்கும் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லிட்டார், ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. மனம் திரும்பினால் தான் பரலோகராஜ்யம். பரலோகராஜ்யம் மட்டுமல்ல, நாம் மனம் திரும்பினால் தான் ஆண்டவருடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். மனம் திரும்பாமல் பாவிகளாக இருந்தால் அல்லது நம்ம இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தே நானால் ஆண்டவருடைய சொல்லிவிடார். எவ்வளவு நேரம் ஜெபம் பிரச்சனை கிடையாது, எவ்வளவு கண்ணீர் ஜெபம் பிரச்சனை இருக்காது, எவ்வளவு உபவாசம் பிரச்சனை இருக்காது, எவ்வளவு அதிகாரிகள் ஜெபம் பிரச்சனை இருக்காது, எவ்வளவு தனி ஜெபம் பிரச்சனை இருக்காது, எவ்வளவு குடும்ப ஜெபம் பிரச்சனை இருக்காது. பாவிகளாக இருக்கிறோமா? இன்னைக்கு மனம் திரும்பி விட்டோமா? நிறைய ஜெபிக்கிறவங்களை கூட நான் பார்த்திருக்கிறேன். சபையில வாழ்க்கையில மாற்றம் இல்லை, மனம் திரும்புதல் இல்லை. இதாவது ஒரு குறை. ஒன்று குடும்பத்தில ஐக்கியம் இல்லாமல் இருப்பாங்க, இல்லைன்னா சபையில ஐக்கியம் இல்லாமல் இருப்பாங்க. நல்ல அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுவாங்க. ஆனா எல்லா இடத்துலையும் அன்பா இருக்க மாட்டாங்க, எல்லா இடத்துலையும் சமாதானமா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு சங்கங்களும் அதுதானே, ஒரு கூட்டம் ஜெபிக்கிறதே கிடையாது, ஒரு கூட்டம் ஜெபிக்கிறதே கிடையாது. ஒரு கூட்டம் ஜெபிக்கிறாங்க, ஆனா ஏதோ அவங்க செய்யறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை, ரகசிய வருகை வருமானம் எத்தனை பேர் எடுத்துக் கொள்ளப்படுவோம்? திருச்சபையுடைய வேலையாக, சபையுடைய ஆத்மாக்களை விசுவாசிகளை ஆயுதப்படுத்துகிற வேலையாக இன்னைக்கு நம்முடைய ஆவியாத்ம சரீரம் நாம் பரிசுத்தமான ஒரு ஜீவியம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறதா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையினுடைய ஒவ்வொருவரும் தனியே தேவசத்தில் உட்கார்ந்து நாமளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ மரணங்களை பார்த்தாச்சு, கேள்விப்பட்டாச்சு, இன்னும் நாம் சும்மா இருக்கிறது அழைக்கப்படலை. ஐயா, இதை கிருபையின் காலம் தான், ஆனால் இது உபத்திரத்துக்கு ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்பமே எப்படி இருக்கிறது? இந்த ஆரம்பமே நாம் தாக்க முடியவில்லையே. அந்த என்னைக்கு காண முடியும் என்று நாம் ஏக்கமாக இருக்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்த்திருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா, நான் சரியா தான் இருக்கிறேன், நான் என் மனம் திரும்பணும், என் பக்கத்துக்கு தந்தை கிடையாது, நான் சரியா தான் வாழ்கிறேன். படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்லது வாலிப ஆண்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், மறுபடி பிறப்பிக்கப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? நீ மறுபடி பிறப்பிக்கப்பட்ட அனுபவம் இருந்தால் அந்த தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவர். ஆனால் ஆண்டவரை யார் ஏமாற்ற முடியாது. உலக மனுஷரை ஏமாற்றிடலாம், குடும்பத்தாரை ஏமாற்றிடலாம், பெற்றோரை ஏமாற்றிடலாம். ஆனால் ஆண்டவர் பரிசுத்தர், அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்,
நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், நம்முடைய கிரியைகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்திலே மறுபடி பிறப்பிக்கப்பட அனுபவம் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒருவேளை நாம் நினைக்கலாம், எந்த விஷயத்துல நான் மாறணும், நான் சரியாதான் இருக்கிறேன் என்று ஒருவேளை நாம் நினைக்கலாம். நான் தெளிவா ஒரு 3 காரியங்களை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். எந்தெந்த காரியங்களை நாம் இன்னைக்கு நாம் நடந்திருக்கணும். இன்னைக்கு பரலோகத்துக்கு நேராய் நாம் போய் கொண்டிருக்கிற நம்மை இன்னைக்கு பிசாசு வேறொரு விதம் வழியிலே நம்மை திசை திருப்பி வைத்திருக்கிறார். அந்த திசை, இது பிசாசு வைத்திருக்கிற வழி, இது நேரே நரகத்திற்கு கொண்டு போய் விட்டுவிடும், இது எனக்கு மரணத்தை கொண்டு வந்து விடும். ஆகவே இது தேவ சித்தம் கிடையாது. ஆகவே நான் இனி மனம் திரும்பி தேவனுடைய சித்தம் எனக்கு பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார், எனக்கென்று அந்த ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார், எனக்கென்று ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார், அதற்கு நேராய் நான் செல்வேன் என்று இன்றைக்கு மனம் வருவதற்கு நீங்கள் நினைக்கப்படுகிறோம். இந்த 3 காரியங்களை சரிப்படுத்தி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ஆண்டவருடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். ஜெபத்தின் மூலமாய் நாம் இடம் அசையும் என்று சொல்லப்படுகிறது. அங்கு சிறையில் அஸ்திவாரம் கதவுகளே அன்றைக்கு அசைந்திருக்கிறது. இன்னைக்கு ஜெபத்தின் மூலமாய் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்ய முடியும். அதற்கு பிறகு வடிகின்ற கண்ணீர், அதற்கு பிறகு இருக்கிற உபாசம், அதற்கு பிறகு இருக்கிற ஜெபம் வல்லமை உள்ளதாய் இருக்கும். ஆண்டவரே மரித்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் என்று சொன்னார், கட்டாயம் என்று ஆறுதல் கொடுப்பார். மரணத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபித்தால் ஆண்டுடைய வல்லமை இறங்கும், ஆண்டுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கும், குணமளிக்கிற வல்லமை இறங்கும், வரங்கள் செய்யப்படும், கர்த்தர் தூதனை அனுப்புவார், ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். அதே போல நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் இந்த கொள்ளையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஆனால் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரணம், முதலாவது காரியம் உலக அன்பை விட்டு மனம் திரும்புதல். நல்லா புரிந்து கொள்ளும். தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைய அன்பு இருக்கிறது. இன்னைக்கு அப்பா அம்மா அன்பு இருக்கிறது, உடலுடைய சகோதர சகோதரி அன்பு இருக்கிறது, பெற்றோர் பிள்ளைகள் அன்பு இருக்கிறது, நண்பர்களுடைய அன்பு இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? புதிய பாட்டில் ஞானமானவை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இதுதான் ஆண்டவர் முதலாய் தந்திருக்கிற கட்டளை. அவன் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம் பாருங்க. அப்பா அம்மா சொல்லுகிறார், உன் பிள்ளையை நேசிக்கிறதை காட்டிலும் என்னை அதிகமாக நேசி. பிள்ளைகள் சொல்லுகிறார், உன் அப்பா அம்மாவை நேசிக்கிறது காட்டிலும் என்ன அதிகமாக நேசி. அப்ப ஆண்டவர் எப்படி பார்த்தீங்களா? நம்ம ஆண்டவர் சொன்னாங்க, ஆண்டவர் அன்பு கொள்ள வேண்டும். இதுதான் தேவ சித்தம். இன்றைக்கு மனம் திரும்பணும் நான் சொல்கிறேன். இன்னைக்கு பிசாசு நம்மை இந்த பக்கத்துல திருப்பி வைத்திருக்கிறான் தெரியுமா? இன்றைக்கு நாம் சபை நிலைகள் ஆண்டவருடைய அனுபவம், வசனத்துடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரிகிறது, பரிசுத்தாவினுடைய அனுபவங்கள் தெரிகிறது, சத்தியம் பிரசங்கங்கள் நல்லா கேட்கிறோம், உபவாச ஜெபம், முழுக்க ஜெபம், நல்ல ஞாயிற்றுக்கிழமையோடு பிரசங்கம், நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், ஓடி ஓடி போய் கேட்கிறோம். ஆனால் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு தேவன் எதிர்பார்த்தபடி வசனத்தின்படி இந்த அன்பு காட்டுகிறோமா இல்லை என்று சொன்னால் உலகத்தினுடைய அன்பு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க நினைக்கப்படுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதவர்கள். ஒருவன் உலகத்தை அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. முடிச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு பிசாசு செய்கிற வேலை என்ன, தந்திரமான வேலை என்னன்னா, நம்ம திசை திருப்புற வேலை. ஓ, ஆண்டவரை தான் முழுகிறதை அன்பு வைக்கிறோம், உன்னிடத்தில் அன்பு கூறுகிற பிறனிடத்தில் அன்பு காட்ட வேண்டுமோ, இதான் கட்டளை, நியாயப்பிரமாணம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் ஆத்மாவை நரகத்தில் கொண்டு செல்வதற்கு ஏதுவாய் பிசாசு வஞ்சிக்கிட்ட ஒரு செயல் என்ன? அன்பை திசை திருப்புவது. உலகத்தின் மீது அன்பு காட்டுவது. உலகம் அதான் ஏற்கனவே வசனத்தை தெளிவா சொல்லப்படுகிறது. உலகம் யார் கையில் இருக்கிறது? உலகம் வசனம் சொல்ல, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் பொல்லாங்கன்னு யாரு? பிசாசுடைய கண்ட்ரோல் தான், பிசாசுடைய ஆளுகையில தான் உலகம் முழுவதும் என்ன செய்யுது இருக்கு. அடுத்தது வேத வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு உலகத்தின் அதிபதி என்று சொல்லுகிறது பிசாசுக்கு. உலகத்தினுடைய அதிபதி யாரு? பிசாசு. உலகம் பொல்லாங்கனுக்குள் நிறைந்திருக்கிறது.
ஒன்னியோவான் 2:16 சொல்கிறது, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாய் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மாம்சத்தின் இச்சைக்கு இன்னைக்கு நான் அடிமைப்பட்டு போயிருக்கிறேனா? இன்னைக்கு என் கண்களிலே இச்சைக்கு நான் அடிமைப்பட்டு போயிருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையிலே பெருமையான எண்ணங்கள் சிந்தனைகள் எனக்குள் இருக்கிறதா? அப்படியானால் இது எல்லாம் பிதா உண்டு பண்ணல, உங்களை என்னை படைத்து பாதுகாத்து இன்றைக்கு வரைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிற ஆண்டவர் உண்டு பண்ணல. இது உலகத்தினால் உண்டானவைகள். உலகம் யாருடைய கையில் இருக்கு? உள்ளாங்கனுக்குள் நிறைந்திருக்கிறது. ஆகவே இது பிசாசு உண்டு பண்ணி வைத்திருக்கிற காரியம். இந்த காரியத்துக்கு சரீரத்துக்கு நான் விழுவதினால், அடிமைப்பட்டு வைத்திருப்பதினால் இன்றைக்கு நான் நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 2:17 உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனை என்னென்னைக்கு நிலைத்திருப்பார். இயேசு கிறிஸ்துவுக்கு பாருங்க, பிசாசு இந்த சோதனை கொடுக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட 3வது சோதனை உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் மகிமை காண்பித்து உண்மையிலே ஓடறியாது ஆண்டவர். இது எல்லாரும் சொந்தமானது அவர்தான். யாருக்கு அதை கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது டிசைட் பண்றது யாரு? இயேசு கிறிஸ்து தான் செய்யணும். ஆனால் அன்றைக்கு ஆளுகையால் பாவம் செய்வதை விளைவாய் மனுக்குலத்திற்கு பாவம் வந்ததினால், பிசாசுடைய ஆளுகையை கொண்டு வந்ததினாலே பிசாசு சொல்லுகிறான், என்னை பணிந்து என்னை மனது நான் உனக்கு தருகிறேன் என்று பிசாசு இயேசு கிறிஸ்துவிடம் வந்து சொல்லுகிறார். அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லப்பாரு, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து வசனத்தின் மூலமாய் அவரை ஜெயிக்கிறார். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கட்டளை இப்படி சொல்லியிருக்கிறதுக்கு நான் எப்படி இதை மீற முடியும்? இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவின் திட்டம் ஒன்று இருக்கிறார். சிலுவையை பாடுபடணும், மரிக்கணும், உயிர் தள்ளணும், சடங்களை மீட்கணும், ரட்சிக்கணும், பசுத்த ரத்தம் சிந்தப்படணுங்கிற தேவ திட்டம். ஆனால் பிசாசு அந்த திட்டத்தை உடைத்தெறிந்து குறுக்கு வழியில இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக, நீ என்னை மறந்து உனக்கே சிலுவை பாடு, உனக்கு ஏங்க மரணம், நீ என்ன மடங்கி என்னை மடிந்து போய் நான் உனக்கு விஷயத்தை தருகிறேன் அப்படின்னு சொல்லி பொய்க்கும் பிதாவாக இருக்கிற பிசாசு இயேசு கிறிஸ்து என்று சொல்லிக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்பாலே போய் சாத்தானே என்று அவர் ஜெயித்து விட்டார். ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் உலகத்தில் கண்ணைக்கு அன்பு செலுத்துகிறோமா? தெளிவாய் வார்த்தை சொல்லப்படுகிறது, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது உலகத்தினால் எல்லாம் இது பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இன்றைக்கு நாம் இதுவரை ஏதாவது ஒரு காரியத்தில் என் வாழ்க்கையோ என் குடும்பமோ யாராவது அடிமைப்பட்டிருந்தால், இன்றைக்கு நான் ஆண்டுடைய நியாயப்பிரமாணத்தை மீறிவிட்டேன், ஆண்டுடைய வசனத்தை மீறிவிட்டேன், தேவனுடைய சித்தத்தை மீறிவிட்டேன், ஏன் என் முழு இதயம், முழு ஆத்மா, முழு மனதுடன் ஆண்டவருக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்பதில் நியாயப்பிரமாணம். ஆனால் இன்னைக்கு பிசாசோ அந்த அன்பை கொஞ்சம் தான் வச்சிருக்கிறேன், உலகம் எனக்கு கொஞ்சம். நோ, ஆண்டவர் பரிசுத்தர், 100% ஆண்டவர் முழுமையான இடத்தை கேட்டார், முழுமையான இடத்தை ஆண்டவர் கேட்டார். முதல் காரியம் பார்த்தோம், உலக அன்பை விட்டு மனம் திரும்புதல். 2வது காரியம், இதையெல்லாம் சரிப்படுத்தி நம்ம ஜெபித்தால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு அவருடைய செவியிலே அந்த ஜெபம் எட்டும் அவர் நமக்கு பதில் கொடுப்பார். 2வது காரியம் நான் சொல்லுகிறேன் பாருங்கள், உலக கவலை விட்டு மனம் திரும்புங்கள். உலக கவலை விட்டு மனம் திரும்புங்கள். ஆண்டவருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் தெளிவா கற்றுக் கொடுத்துட்டார். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நம்ம ஃபர்ஸ்ட் எதுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா வசனத்துக்கு கீழ்ப்படியும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு தான் என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். அவர் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார்? மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம், அதே போல அதுல அவருடைய வார்த்தை 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், அதே போல மத்தேயு 6:33ஆம் வசனம், 34ஆம் வசனம். இந்த வசனங்களிலே இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த காரியம் என்ன அப்படின்னா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை கொடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் திரும்ப திரும்ப
இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல அன்னைக்கு சீடர்களுக்கும் திரளான ஜனங்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அடிப்படை வசதி. இன்னைக்கு நமக்கு பிரச்சனை எல்லாம் லாக்டவுன் ஆயிடுச்சு. இன்னைக்கு வருமானம் இழப்புகள், வேலை இழப்புகள். ஐயோ, நாளைக்கு சாப்பிடுவதற்கு என்ன கிடைக்கும்? ஐயோ, என் பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு என்ன செய்வார்கள்? ஐயோ, என்ன குடிப்பார்கள்? எங்கு தங்குவார்கள் என்கிற ஒரு காரியங்கள். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம் என்ன? இவைகள் எல்லாம் நமக்கு வேண்டியவைகள் என்பதை பிதாவானவர் அறிந்து வைத்திருக்கிறார். இதாங்க வசனம். நமக்கு உணவு வேண்டும், உடை வேண்டும், உறைவிட வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். பிதாவுக்கு தெரியாதது கிடையாது. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன நிபந்தனை? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, நாளைக்காக கவலைப்படாதீர்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படியே நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறேன். இன்னைக்கு நாம் கவலைப்படாத மனுஷன் யாரும் இருக்க முடியாது. இந்த காலகட்டத்தில் நான் கவலைப்படல அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியுமா? அப்படின்னா கிடையவே கிடையாது. போய் சொல்லணும்னு அர்த்தம். அது நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, ஏதோ விதத்தில் கவலைப்படுறோம். அப்ப நீங்க கவலைப்பட்ட லிஸ்ட் எல்லாம் ஒரு டைரி எழுதுங்க. நான் என்னென்னலாம் கவலைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. நிச்சயமா எனக்கு எந்த காரியத்துக்கு பொருத்தம்னா, நிச்சயமா ஒண்ணு வேலையா இருக்கும், இல்லைன்னா வருமானமா இருக்கும், இல்லைன்னா படிப்பு விஷயமா இருக்கும், எல்லாம் உலக பிரகாரம் இந்த காரியமா தான் இருக்கும். ஆனால் ஆண்டவரின் வார்த்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லிட்டார். என்ன சொல்லியிருக்கிறார்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்றார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்ப ஆண்டவர் விருப்பம் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன? இன்னைக்கு அவருடைய பிள்ளையை அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் எந்த விதத்தில் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி தேவ சமூகத்தில் தெரியப்படுது. ஆண்டவரே, நாங்கள் இன்னைக்கு இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிறோம்யா, எங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை? ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே கஷ்டமா இருக்கிறது என்பதை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி தெரியப்படுத்துவதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாது. இதுதான் ஆண்டவருடைய வசனம், இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு பிசாசு என்ன செய்யறான் தெரியுமா? இன்னைக்கு பிசாசு தந்திரமா இன்னைக்கு நம்மளை ஒரு கவலையை பிடிக்க வச்சு, இன்னைக்கு நிறைய மரணங்கள் செய்தி இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கேட்கும்போது நமக்குள்ளாகவே ஒரு கவலை என்ன செய்கிறது? வந்துவிடுகிறது. இந்த கவலைக்கு நம்ம இடம் கொடுக்க 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 இது என்ன காரியத்தை நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்துறது அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை மீற வைக்கிறது, தேவ திட்டத்தை மீற வைக்கிறது. ஏன்? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்றாரு? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்துவிடு. அவர் நம்மை விசாரிக்கிறவர், ஆண்டவர் எல்லாவற்றையும் அவனை விட்டுருக்கு அப்படிங்கிறார். நீ கவலையோடு விசாரிக்கிற உலகத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆனால் இன்னைக்கு பிசாசு இன்னைக்கு நம்மை வஞ்சிக்கின்றான். இன்னைக்கு சபையிலுக்கு விசுவாசிகளை வஞ்சிக்கிறார். யாரும் எந்த ஒரு சபையா சொல்ல முடியுமா? இந்த ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய சபை, இந்த சபையிலுக்கு விசுவாசி கவலையே விட மாட்டாங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தெய்வமாய் தொழுகிற சபை விசுவாசியின் கிறிஸ்துவுடைய நிலைமை என்ன? ஆண்டவர் கவலைப்படாதுன்னு சொல்கிறார். அந்த விஷயத்துக்காக தான் நீங்கள் நாமும் இன்னைக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் கவலைப்படுகிற சங்கத்தில் ஒரு குலத்தை கூட என்ன செய்ய முடியாது, கூட்ட முடியாது என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். ஆனால் இதே காரியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை வழியாக ஒரு செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? இன்னைக்கு கவலைப்பட்டால் இது நிமித்தம் நான் சொன்ன தேவ சித்தத்தை மீறுகிறோம், தேவ திட்டத்தை மீறுகிறோம் என்பதை நான் குறித்து நான் சொன்னேன். அதுக்கு ஆண்டவருடைய வசனம் ஆதாரமாக சொல்லுகிறேன். மத்தேயு 13:22 வசனத்திலே, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் யார்? வசனத்தை கேட்கிறவனாக இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தை வைக்கவும் வசனத்தை நெருக்கி கொடுக்கிறான், அவன் வளர்ச்சி போவான். வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாதியா? வசனம் தெரிந்து எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை கொடுப்போம் என்று கவலைப்படாதவர்கள் இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். ஆனால் இதையெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை பிதாவானவர் அறிந்து வைத்திருக்கிறார்.
கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்னொன்று இதுக்கு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டார். ஆனா பரிசுத்த வேதாகமத்துல சில காரியங்களுக்கு இன்னும் நாம் கவலைப்பட வேண்டிய விஷயம் இருக்கிறது. எதுக்காக கவலைப்படுறது? அதான் உலக கவலை. இது உணவு, உடை, இதெல்லாம் உலக பிரகாரமான காரியம். உலக பிரகாரமான காரியம் கவலை செய்யக்கூடாது, படக்கூடாது. அதான் உலக கவலை. உலக கவலை தான் வசனத்தை திசை நெருக்கி கொண்டது, பலனெல்லாம் பலனற்று போச்சுகிறது. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் எதுக்கு நம்ம கவலைப்படணுமா? வசனம் சொல்லுகிறது பாருங்க. பவுல் குருந்து திருச்சபைக்கு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 11:28ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, இவை முதலாவவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாளோறும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் குருந்து திருச்சபைக்கு சொல்லும்போது சொல்கிறார் பாருங்க, சபையை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாளோறும் இருக்கிறது. அவருக்கு இரவும் பகலும் நாளோறும் ஒரு கவலை இருக்குங்க பவுலுக்கு. அவர் வாழ்ந்தபோது அவருக்கு கவலை என்ன கவலை அப்படின்னா, சபையை குறித்தான ஒரு கவலை. ஐயோ, இன்னைக்கு ஊழியம் செய்தோம், ஆத்மாக்கள் சபையில் வந்தார்கள், ஆராதிக்கு இடம் கொடுத்தோம், ஆராதித்தார்கள். ஆனா சக விசுவாசிகள் விலகி போய்விட்டார்களே, பின்வாங்கி போய்விட்டார்களே என்கிற ஒரு கவலை. அவர்கள் மாம்சத்தின் காரியம் வெளியேறமாய் இருக்கிறது. அவர்கள் ஆண்டவருக்கு பசுத்தம் இல்லையே, ஐயோ அங்கே காரியம் இல்லாமல் போய்விட்டார்களே என்கிற ஒரு சபை குறித்தான ஒரு கவலை தான் அங்கு யார் அந்த ஆத்மாவுக்கு உத்தரவாதமோ, யார் அந்த ஊழியம் செய்து சபையை ஏற்படுத்தினாரோ அந்த பவுல் அந்த சபையை குறித்தான ஒரு கவலை தான் என்னை இருக்கிறது என்று சொல்லுகிறார். மற்றபடி உலக பிரகாரமான காரியத்திற்கு அவர்களுக்கு கவலை என்று சொல்லவில்லை, சபை குறித்தான ஒரு கவலை. இன்னைக்கு நம்ம சபை பிள்ளைகளுக்கு என்ன கவலை இருக்கணும்? இன்னைக்கு சபையை குறித்தான ஒரு கவலை. இன்னைக்கு சபையில் நடந்து கொண்டிருக்கிற காரியம் தெரியும், விசுவாசத்தின் நிலைமைகள் தெரியும், விசுவாச குடும்பங்களின் நிலைகள் தெரியும், ஊழியர்களுடைய நிலைமைகள் தெரியும், குடும்பங்களுடைய நிலைகள் தெரியும். இன்னைக்கு திருச்சபை எல்லா சபையாக இருக்கட்டும், சபையுடைய நிலைமைகள் தெரியும். இதை பார்த்து குறை சொல்வதற்கு ஐயப்படவே ஒரு கவலை. ஐயோ, ஆண்டவருடைய சபை எதற்காய் அழைக்கப்பட்ட சபை, இன்னைக்கு சபை இப்படி நடக்கிறதே ஒரு கவலை நம்மளுக்கு என்ன செய்யணும்? ஆட்கொள்ளணும். அப்படிதான் ஆண்டவர் சொல்றது கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்க முடியும். அடுத்தது இன்னொரு கவலை பாருங்க சொல்லப்படுகிறது. எபிரேயர் 2:4 வசனத்துல, எபிரேயர் 2:4 வசனத்துல, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை வச்சிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? விலையேற பெற்றது என்னன்னா ரட்சிப்பு. விலையேற பெற்றது ரட்சிப்பு. ரட்சிப்பு பரலன்னு சொன்னா ஆண்டவர் சங்கத்துல நம்முடைய ஜெபத்திற்கு பதவி பெற்றுக்கொள்ள முடியாது, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, சாட்சியாக இருக்க முடியாது, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க முடியாது, பரலோகத்திற்கு திருப்தியாக இருக்க முடியாது. ஆகவேதான் இந்த ரட்சிப்பு பரலையே இன்னைக்கு எந்த பெற்றோராகும், இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க, நம்ம எந்த காரியத்தை கவலைப்படுகிறோம்? ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொல்லி கவலைப்படுவோம். என் பிள்ளை ஸ்கூல்ல படிக்கலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படுவோம். ஐயோ, என் பிள்ளை முட்டாளா இருக்க அப்படின்னு சொல்லி கவலைப்படுவோம். ஆனா பைபிள் வசனம் நமக்கு எதை குறித்து கவலைப்படணும்னு சொல்லுதுன்னா, சபை குறித்தான ஒரு கவலைப்படணும் அப்படிங்கிறது அவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுத் தருகிறது. அதே போல என் பிள்ளைகள் ரட்சிப்பு பெறவில்லையே, அந்த வசனம் சொல்லுது ரட்சிப்பை குறித்து நாம் கவனித்திருப்போம், தண்டனை தப்பிவிடுவோம். ஏன்னா பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, தண்டனையை தப்பி விடுவார்கள். ரட்சிக்கப்படலைன்னா பிள்ளைகள் தண்டனைக்கு தப்ப முடியாது. அன்னைக்கு அந்த பிள்ளைகள் தண்டனையை பெறும்போது அன்னைக்கு பெற்றோர்கள் நீங்களும் நாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், அன்னைக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆகவேதான் இதை குறித்து ஒரு கவலை. அப்போ கர்த்தருடைய வசனம் ஆண்டவர் எதுக்கு கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறாரோ அந்த காரியத்துக்கு பிசாசுடைய ஆமென்ற சக்தியை வஞ்சித்து நம்முடைய கவலைகளை கொடுத்து உலக பிரகாரமான கவலைகளை வைத்து விடுகிறான், லௌகீக கவலைகளை வைத்து விடுகிறான். காரணம் என்ன? எப்படியாவது வசனம் தெரிய செய்யாமல் விடலென்று போய் நம்ம நரகத்துக்கு போயிடணும் அப்படிங்கிறது பிசாசுடைய தந்திரம். இதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளணும். நமக்கு தெரியுமா? ஆகவே நான் வசனம் சொல்கிறது, உலக கவலை விட்டு மனம் திரும்புங்கள். இன்னைக்கு சபையில் விசுவாசிகள் நம்முடைய இருதயத்தில் தேவையில்லாத கவலை, உலக பிரகாரமான கவலை, உலகத்தை குறித்தான கவலை நான் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார். அப்படி கவலையை ஆட்கொண்டிருந்தால் புரிந்து கொள்ளுங்கள், நான் பிசாசுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறேன். நான் பரலோகத்தை நோக்கி இலக்கை நோக்கி நான் என்ன செய்ய பிரயாணம் பண்ணல, தேவ சித்தத்தின்படி நான் பிரயாணம் பண்ணல, என் வாழ்க்கை நான் சாட்சியை காத்துக் கொள்ளல, நான் பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளல, நான் வசனத்தை மீறிக்கிறேன் அர்த்தம். ஆண்டவர் அன்பு உள்ளவர் யார்? ஆண்டவர் கிருபை உள்ளவர். ஆகவே நான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், கவலை
ஆண்டவருடைய வார்த்தையை தெளிவாய் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிசாசுடைய வேலை என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுக்கு மறுகருத்தை சொல்லி நம்மளை திருப்புறதா யாருடைய வேலை? பிசாசுடைய. அவன் இதை நீ புரிந்து கொள்ள, இந்த தந்திரத்தை நீங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இன்னைக்கு முதலாவது நாம் வார்த்தை கேட்டோம், உலக அன்பை விட்டு மனம் திரும்புதல். தேவனுக்கு அன்பு தர வேண்டிய நம்மை பிசாசு வஞ்சித்து உலகத்தின் பக்கமாய் திரும்பி விட்டான். ஆகவே நாம் உலகத்தின் அன்பை விட்டு தேவ பக்கமாய் அன்பு திரும்புவதற்கு மனம் திரும்புவதற்கு நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், இன்னைக்கு உலக பிரகாரமான காரியங்களை சேர்ந்து கவலைப்படாதே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனா பிசாசு உலகத்தின் காரியங்களை முன்னிறுத்தி இன்னைக்கு நம்மை கவலைப்பட வைக்கிறார், தேவ சித்தத்தை மீற வைக்கிறார். இன்னைக்கு உலக கவலை விட்டு இன்னைக்கு மனம் திரும்புவதற்கு நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கு கூடுதலாக பவுல் சொல்கிறார் பாருங்க, அப்போஸ்தலர் 20:23-24 சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகியும் அவையில் ஒன்றை குறித்து கவலைப்படேன். ஹல்லேலூயா. அங்க அப்போஸ்தலர் 20:23-24 சொல்லப்படுகிறது. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். பட்டணமா ஊழியம் செய்ய போகிறேன், எனக்கு உபத்திரவம் இருக்கு, கட்டு இருக்குங்கிறத பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். ஆனால் ஒன்றை குறித்து கவலைப்படேன். ஏன்னா அவருக்கு பவுல் சொல்றாரு, ஆண்டவர் சங்கத்தில் அவர் சொல்லுகிற காரியம், சபை குறித்தான ஒரு கவலை, ரட்சிப்பை குறித்தான ஒரு கவலை, மற்ற காரியத்தை குறித்து நமக்கு கவலை செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மூன்றாவதாக கடைசியாக நாம் எதை விட்டு மனம் திரும்புவதற்கு அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னார், உலக ஐஸ்வர்யத்தை விட்டு மனம் திரும்புவதற்கு அழைக்கப்படுகிறோம். இதற்கு ஆதரவாய் ஆண்டவருடைய வார்த்தை மத்திய 6:19-20-21 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பண்ண ஒரு வார்த்தை, பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை எடுக்கும், இங்கே திருடரும் கண்டமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாக துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்டமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாக்கிய ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆண்டவர் வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நாங்கள் உங்களுக்காக நான், இது இயேசு கிறிஸ்து சொல்றது, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆய்வு பண்ண போகிறேன், மறுபடியும் வந்து நான் உங்களை இடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆக நித்தியமாய் வாழக்கூடிய வாழ்க்கை பரலோக ராஜ்யம். ஆகவே தான் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை எத்தனை காலங்களும் சொல்ல முடியாது. ஆனால் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவருக்கு வாழணும், உண்மையாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதான் ஆண்டவர் எதிர்பார்ப்பு. கலைஞரை விளையச்சதாக இருக்க வேண்டும். இதற்காகவே நம்முடைய தாகம், வாஞ்சை, விருப்பம் இதற்கேற்றதாக இருக்க வேண்டும். ஆனால் இதில் பிசாசு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு மாறுபட்டு அவர் செயல்படுகிறார், பிசாசுக்கு வேலை. ஆனால் அந்த தந்திரத்தை நாம் அறியாமல் வைத்த வலைக்குள் நீங்களும் நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் நாம் விழுந்து விடுகிறோம். ஆகவேதான் இன்றைக்கு நம்முடைய ஜெபத்துக்கு பதில் இல்லாமல் இன்றைக்கு நாம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில பரலோகத்துக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திற்குரிய காரியம் கிடையாது. உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் நல்லா யோசித்து பாருங்க. ஆசீர்வாதம் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறவர் தான், நான் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதற்கு முக்கியத்துவம் நாம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். பரலோகத்தை பெறுவதற்காகத்தான் நாம் உலகத்தில் ஏதாவது காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். மற்ற காரியங்களை ஆண்டவர் தானாய் நமக்கு தருவார். ஆனால் இதுதான் இன்னைக்கு பிசாசு லஞ்சித்து எப்படி திரும்ப செலுத்தி விடுகிறார். என் ஆசீர்வதியானவர், என் குடும்பத்தை ஆசீர்வதியானவர், என் பிள்ளைகளை ஆசீர்வதியானவர், என் பேரப்பிள்ளைகளை ஆசீர்வதியானவர், நல்ல வசனத்தை வாக்குத்தத்தை கொடுத்து பேசினால் நம்ம எல்லாரும் கை கொடுக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை வாக்குத்தத்தை எனக்கு தந்திருக்கிறாங்க. அந்த வசனத்துல தொடக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த வசனத்துல முடிவு என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன வசனத்துக்கு முந்தைய வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லைன்னா
நிரம்பி விடுகிறார்கள். ஆனால் யாராவது சத்தியத்தை பேசுகிறவர்களாக இருந்தால் அங்கு சிரிப்பு இருக்காது, ஆட்டம் பாட்டம் நடனம் இருக்காது, கடலைகளாக இருக்காது. அங்கு பரிசுத்தத்தை குறித்து பேசுவார்கள், பாவத்தை குறித்து கண்டித்து பேசுவார்கள், வருகை குறித்து பேசுவார்கள், நியாயத்தை குறித்து பேசுவார்கள். ஆனால் அங்கு கேட்கிறவர்கள் ஒரு குறைந்த அளவில் தான் அந்த செய்யும். ஒரு காலத்துல கூட்டம் நடக்க அப்படின்னா வேன் பிடிச்சு போய் தூத்துக்குடியில கூட்டம், திருச்செந்தூர்ல கூட்டம் நடக்குது, கன்வென்ஷன் கூட்டம், பெருமன்ஸ் வர்றாங்க, டிஜிஎஸ் தினகரன் வர்றாங்க, அப்படிலாம் போய் பார்த்து நடத்தி உண்டு நான் சின்ன வயசுல இருக்கும்போது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு ஒரு கூட்டம் நடக்க அப்படின்னா அதுக்கு வேன் ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு நம்மளே வேன் ஏற்பாடு பண்ணி ஒவ்வொரு ஊர்லையா போய் செய்யணும், ஆண்களை அழித்து கொண்டு வரணும். அது ஒரு கூட்டம் முடிஞ்ச பிறகு ஒரு சாப்பாடு அப்படின்னு செய்யணும் போல. இப்படி நம்ம செய்தால்தான் இன்றைக்கு மக்களும் என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள். நிலையில் எப்படி போய் கொண்டிருக்கிறார் இது? இன்னைக்கு பிசாசு ஒரு வகையில கிறிஸ்தவ வாழ்க்கையில் உங்களை வஞ்சிக்கிறான். இந்த தந்திரத்தை நீங்களும் அறியாமல் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு இப்படி காரியத்தை கேட்டு கேட்டுதான் இன்னைக்கு பசங்களும் இப்படி கேட்டு கேட்டு அதுபோல டிவி வழியாக செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எச்சரிக்கை, இது கடைசி காலம். இன்னைக்கு பேசுகிறதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை நினைக்காதீர்கள். பரிசுத்த வேதம் நம்ம கையில் இருக்கிறது. யார் என்ன பேசினாலும் வேதத்தின்படி இருக்கிறதா, வசனத்தின்படி இருக்கிறதா என்பதை ஆராய்வதற்கு அழைக்கப்படுகிறது. ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சொல்கிறார், பரலோகத்திற்கு பாவம் என்பது தடையில்லை என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த ஊழியக்காரனுடைய வார்த்தை கேட்கவும் மக்கள் போகிறார்கள், அங்கேயும் ஜனங்கள் ஆராதிக்க போகிறார்கள். ஆச்சரியமாய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் விழிப்பாய் இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்பதாக இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்டது கிடையாது. அதே போல கிருபை, எல்லாம் கிருபை கிருபை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். ஆகவே இன்னைக்கு நாம் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம உபத்திரவத்தை பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பிரசங்கிக்கிறவங்க இருக்கிறாங்க. பாவம் செய்ய செய்ய கிருபை பெறுவோம் அப்படின்னு பேசுகிறவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இது கடைசி கால எச்சரிக்கை. ஆகவேதான் இன்னைக்கு நல்ல ஆசீர்வாதம், நல்ல மாடி வீடு, நல்ல காரு, நல்ல இருந்தாச்சுன்னா பணக்காரன், ஐஸ்வர்யவான், இந்த தேவனுடைய பிள்ளை, அவங்க வாக்குத்தத்தை கொடுத்தார், நிறைவேற்றிட்டார் அப்படின்னு சொல்லி நீ நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை கர்த்தர் தரும் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தார், அதுதான் வேதனை கொண்டார். பிசாசும் ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவரும் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிரந்தரமாக நிலையானதாக. பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதம் நிரந்தரம் செய்திருக்கார், அழிவோம். அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் குறுக்கோயில்களை ரசித்து தரமாட்டார். அடுத்தது அக்கௌண்ட் நம்பருக்கு 50,000 உள்ளது, 25,000 உள்ளது, இப்பெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனம். இதெல்லாம் வசனத்துக்கு இல்லாத ஒரு காரியங்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வஞ்சிக்கப்பட்டு போவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ ஜீவனில் நீ பிரவேசிக்க விரும்புகிற கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்ள வேண்டும். அதுக்கு வாலிபன் கேட்கிறார், எவைகளை என்று கேட்கிறார். அதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பதில் சொல்கிறார். அந்த கற்பனைகள் எல்லாம் சொல்கிறார். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. இந்த வாலிபன் அதை கேட்டுவிட்டு சொல்கிறார், நான் இதெல்லாம் சிறு வயது முதல் என்ன செய்திருக்கிறேன், கை கொண்டிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அந்த வாலிபன் கேட்கிறான், இதெல்லாம் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்கிட்ட என்ன குரல், இன்னும் என்கிட்ட என்ன குரல்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிறத பற்றி என்ன செய், தரத்திற்கு கொடு. அவன் உண்மையிலே இந்த உலகத்திலே நித்திய ஜீவன் தான் பெருசு, பரலோகம் தான் பெருசு, நித்தியமாய் இருக்கிறது, அதுக்கு ஈடானது உலகத்தில் ஒன்றுமே கிடையாது, நமக்கு பெர்மனன்ட் அதுதான் அப்படின்னு சொல்லி நினைத்திருந்தா, இந்த ஆஸ்தி எனக்கு வேண்டாம், நான் தரத்திற்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அந்த நித்திய ஜீவன் போதும் சொல்லி போயிருப்பான். ஆனா அவனுடைய இருதயம் எதுல இருக்கு அப்படின்னா, அவன் ஆஸ்தி மேல, அந்த ஐஸ்வர்யத்துக்கு மேல. அந்த ஆஸ்தி ஐஸ்வர்யம், இந்த ஐஸ்வர்யம் இருந்தா தான் நாளைக்கு நான் வாழ முடியும், அடுத்த மாசம் வாழ முடியும், அடுத்த வருஷம் வாழ முடியும், நான் தலைமுறை வாழ முடியும். நாளைக்கு இது இருந்தா தான் எனக்கு சமூகத்தில் ஒரு கணம், இது இருந்தா தான் சமூகத்தில் ஒரு மதிப்பு. ஆகவே இந்த ஐஸ்வர்யம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவன் நினைத்ததுனால்தான் அவன் துன்பமுகமாய் போய்விட்டான். அதே சகை வாழ்க்கை பாருங்கள், அவன் ஐஸ்வர்யமா
விடாதீங்க. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடுகிறார். அதற்கு முயற்சி இருக்கிறார். குள்ளனா இருக்கிறார். யார் என்ன கேள்விப்பட்டாலும் சரி, பரியாசப்பட்டாலும் சரி, தலைவனா இருக்கலாம், ஐஸ்வர்யவனா இருக்கலாம், ஆனாலும் யார் என்ன பரியாசப்பட்டாலும் சரி சொல்லி மரத்தில் ஏறி பார்க்கிறார். இவ்வளவு முயற்சி எடுத்ததை ஆண்டவர் சகியில் கீழே இருக்கிறோம். எல்லாரும் சொல்றார்கள், ஆனால் வீட்டுக்கு வரணும்னு சொல்ல மாத்திரத்துக்கு பாவியில் வீட்டுக்கு ஒரு பிரவேசிக்கணும் சொல்லுகிறாரே அப்படின்னு. சகையை வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போனவங்க சகை ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அவன் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் யாருக்கையாவது அநியாயமாய் வாங்கினது இருந்தாரா நாளை தலையாக பேசுகிறேன், திரும்ப கொடுக்கிறேன். இதுதான் மனம் திரும்புதல், இதுதான் ரட்சிப்பையா, இதான் மனம் திரும்புதல். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, அவனுக்கு பணமோ அதோ ஒன்றும் தெரியல, ஆண்டவர் வந்துட்டார், அது போதும். நாளை திரும்ப சொல்ல அப்ப ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு ஐஸ்வர்யம் ஆண்டவரை பிள்ளையாக ஆண்டவர் தருவாங்க. இதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். சாலமோனை ஆண்டவர் ராஜாவை உயர்த்தினவுடன் அவர் 1000 சர்வாங்க நன்மைகளை செலுத்துறார். செலுத்துற உடனே ஆண்டவர் தரிசனமாகி விரும்புவதை எனக்கு கேள் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் சாலமோன் கேட்பாரு, ஆண்டவரே இந்த சனங்கள் போக்குவரத்துமாக இருக்கிறது எனக்கு நல்ல ஞானத்தை தார ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் கேட்டது ஞானம். இந்த தேசத்தில் ராஜா வளர்ந்து பல பிரச்சனைகள் வரும், அதை சமாளிக்கணும், அதுக்கு ஞானத்தை தான் சொல்லி கேட்டார். எதிர்ப்புடைய ஜீவனத்தை கேட்கல, அவர் ஐஸ்வர்யத்தை கேட்கல. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் கேட்ட ஞானத்தை அறிவை கொடுத்தார். அதே சமயத்தில் கேட்காத ஐஸ்வர்யத்தை, சம்பத்தை, கணத்தை கொடுத்தார். இன்றைக்கு பரலோகம் ஆண்டவர் என்று சொல்லி நாம் இன்றைக்கு பொக்கிஷத்தை நாம் செய்து நிலைக்கப்படுகிறோம். உலக பிரகாரமான காரியத்தை செய்து வச்சு நிம்மதி இல்லாம, சமாதானம் இல்லாம, பூச்சி கொடுக்கும் அனைத்தும் நினைச்சு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நாம் எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் நமக்கு சொல்லப்படுகிறது. நமக்கு போதும் என்கிற ஒரு மனது நமக்கு வேண்டும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். போதும் என்கிற மனசு, அதுதான் ஒரு மிகுந்த ஒரு பக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்ய விருத்தியானது அதனால நம்பிக்கை வைக்காதே என்று சொல்லப்படுகிறார். ஐஸ்வர்யத்தினால எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்காது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான் தேவ ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்கவே முடியாது என்பதை குறித்து சொல்லியிருக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய விசுவாசம், நம்முடைய காரியம், ஐஸ்வர்யம், சம்பாத்தியம், பணம், பொருள் என்று போய்விடக்கூடாது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது 9-10 வசனங்கள், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்கிலும் அழுகிலும் அமிர்தலும் அதிகரும் பலவித இச்சைகளினாலே விழுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. பலவித இச்சைகளினாலே விழுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. யார்? ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள். இன்னைக்கு பிசாசு ஆண்டவர் நீ இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீ பரலோகத்துக்கு பொக்கிஷத்தை சேர்த்துமே சொல்லியிருக்கிறார். ஆனால் இதை விட்டுட்டு எனக்கு பிசாசு நம்மளை உலக பிரகாரமான காரியத்தை கொண்டு வைத்து அதற்கு ஆசையை காண்பித்து பண ஆசை, பொருளாசை, ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் என்று நம்மை அப்படியே விளக்கிவிட்டார். இன்றைக்கு நாம் அதிலிருந்து நாம் மனம் திரும்பி நம் ஆண்டவர் சமூகத்தில் வருவது கிடைக்கப்பட்டது. ஆண்டவர் எனக்கு இருக்கிறது போதும், ஐயா இருக்கிறது போதும், நான் இனி நான் ஐஸ்வர்யம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் என்று மனம் திரும்புவதற்கு அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இதை நாம் செய்தால் ஆண்டவர் நாம் ஆண்டவர் சமூகத்தில் மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து நாம் ஜெபிக்கிற ஜெபம் நிஜமே ஆண்டவருடைய வாழ்க்கையில பதில் தருவார். நமக்கு ஜெபத்தை கேட்கிறவர், பதில் கொடுக்கிறவர். அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் வாழ்க்கையில அடிமைத்தனத்தில் இருந்தபோது அவருடைய கூக்குரல் முறையிட்டதை ஆண்டவர் சமூகத்தில் எடுத்துட்ட உடனே பதில். இன்றைக்கு இந்திய தேசம் இருக்கிற கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஊழியர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய தேவ சமூகத்தில் எட்டணும். ஆண்டவர் சன்னிதானத்தில் போய் ஒழுங்கால் ஆண்டவருக்கு உடனே பதில், உடனே உத்தரவு கொடுப்பார். ஏன் அதை கேட்கல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் சொன்ன என்னிடத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது, நான் மனம் திரும்ப ஆண்டவரே, நான் மனம் திரும்பிட்டேன்னு சொன்னால் பாவிகளுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன். இறுதியில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் ஆண்டவருடைய செவி கொடாது என்று சொல்லியிருக்கிறேன். என் ஜெபம் மேலே போகாது. ஆண்டவர் இனி நான் மனம் திரும்புகிறேன் ஐயா ஆண்டவரே சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்போம். நீ
நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். அதுக்கு நம்முடைய ஜெபமே வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்புக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார், அபிஷேகத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவரை நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை தகுதிப்படுத்துகிறார், பரிசுத்தத்திற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார், ரகசியத்திற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார், பரலோகத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார். அதுக்கு பிறகு நாம் பண்ற ஜெபம், ஆண்டவரே மரித்த குடும்பங்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும்னு சொன்னார். ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலை சமாதானத்தை தருவார். மரிக்கும் தருவாயுள்ள பிள்ளைகளுக்கை வாழ்வோம் கண்ணீரோடு செழிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை இறங்கும். இதே போல எல்லாரும் மனம் திரும்பி ஆண்டவரே ஆண்டவரே மனம் திரும்ப செய்யும் எல்லா சபையும் விசுவாசியும் தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவரே எனக்கு முன்னாடி இருக்கிறேன், நான் மனம் திரும்ப என்ன பண்ணணும் என்று சொல்லும் நாங்கள் கிரியை வெளிப்படுத்துவோம். ஆயுதமாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அழுது குழம்பி வந்து விட்டால் ஆண்டவர் சும்மா இருப்பாங்க. ஆண்டவர் சும்மா இருப்பாரா? மன கஷ்டத்தை அழுது தேவ சமூகத்தில் ஒப்புரவாக்கி விட்டார். அதற்கு பிறகு நம்ம கூப்பிடுதல், நம்ம பண்ணுற ஜெபம், விண்ணப்பம், ஆண்டவரே சுகத்தை கொடுத்துருப்பா, சுகத்தை கொடுத்துரும். நான் கட்டாயம் கர்த்தருடைய வல்லமை இறங்கும். ஆண்டவர் இறங்குவார், உணவளிக்கிற வல்லமை இறங்கும், வரங்கள் செயல்படும். ஆண்டவர் தூதன் அனுப்புவார், ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார், இந்த கிருமி அழித்து போடுவார், ஒன்றும் இல்லாமல் போக செய்வார். மூன்றாவது அலையும் வரவிடாமல் ஆண்டவர் தடுக்கப்படியும் தடுப்பார். ஆண்டவர் சமூகத்தில் நாம் இப்படிப்பட்ட காரியம் செய்யும்போது, கண்ணீரோடு ஜெபிக்கும்போது, உபவாசத்தோடு ஜெபிக்கும்போது ஆண்டவர் வல்லமையான காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஆனால் கேட்ட வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது உலக அன்பை விட்டு மனம் திரும்புதல், இரண்டாவது உலக கவலை விட்டு மனம் திரும்புதல், மூன்றாவது உலக ஐஸ்வர்யத்தை விட்டு மனம் திரும்புதல். ஆண்டவர் சமூகத்தில் கேட்ட வார்த்தையின் அடிப்படையில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய அன்பு செய்வாராக. ஆமாம். வீடுமாக தேவனுடைய நாமத்துக்கு உண்டாகும். கீதங்கள் 584, ஆராதனை கீதங்கள் 232. கீதங்கள் 584, ஆராதனை கீதங்கள் 232. Amen.
கேட்ட வார்த்தை அடிப்படையிலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆராதனையிலே முக்கியமான ஒரு பகுதி நாம் நன்றி மன்றாட்டுகளில் இருக்கிற பகுதி. ஆகவே நம் ஆண்டவர் சமூகத்திலே கண்களை மூடி இருதயத்தை ஒருமுகப்படுத்தி முதலாவது நாம் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஆண்டவரை ஸ்தோத்திர பலியில் மகிமைப்படுத்துகிறான் என்ற வேத வாக்கியத்தின்படி நாம் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்த அழைக்கப்படுகிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவதற்கோ நன்றி செலுத்துவதற்கோ இன்றைக்கு நாம் சபை கூடியவர்கள் இல்லாமல் இது ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே தேவனுக்கு கொடுக்கிற மகிமை ஆண்டவர் சங்கத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனைகள் ஒருவேளை இன்றைக்கு நம்ம இந்திய தேசம் முழுவதும் எல்லாரும் இன்றைக்கு தடைபட்டு போயிருக்கலாம். குறிப்பாக 11 மாநிலங்களில் அதிகமான பாதிப்புகள், இன்றைக்கு அதிகமாக ஊரடங்கள், கட்டுப்பாடுகள், முழு ஊரடங்கள். ஆகவே இன்றைக்கு பரலோகத்திற்கு கர்த்தர் துதிக்கிற துதி உங்களை இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் அதற்கு நாம் குறைபட விடக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் வீட்டில் இருந்தாலும் பாடலை பாட முடியும், வீட்டில் இருந்தாலும் துதிக்க முடியும், வீட்டில் இருந்தாலும் நாம் ஜெபிக்க முடியும் என்பதை உணர்ந்து நாம் ஆலயத்திற்கு வருகிறதை காட்டிலும் நாம் வீட்டிலிருந்து குடும்பமாக எல்லாரும் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஆண்டவரைகளை அர்ப்பணிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம் என்று நாமை திறந்து ஆண்டவர் சமூகத்தில் துதிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை அங்கீகரிப்பார், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருவார், நம்முடைய குடும்பத்துக்கு நல்ல பாதுகாப்பை தருவார், இழந்து போன காரியங்களை எல்லாம் தருவார். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போமா? எல்லாம் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். கிருபை இறக்கம் நிறைந்தான் உள்ளேன். இந்த வருஷத்து ஓய்வு நாளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம்மா. எங்களுடைய பாவங்களை மன்னியும், எங்கள் குற்றங்கள் குறைகள் தயவாக இறங்கி மன்னியும். இப்படி பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவ மாட்டுகிறேன். ஆண்டவரே செபத்திற்கு ஆண்டவரே பாவங்களை தடையாக இருக்காதபடி ஆண்டவரே பாவங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிறந்த நாள் முதல் கொண்டு எப்பொழுது வரைக்கும் ஆண்டவர் நாங்கள் எந்தெந்த பாவங்கள் செய்திருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா பரிசுத்த இரத்தத்தினால் கழுவும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்துக்குள்ளே எந்த பாவங்கள் இருந்தாலும், எங்கள் குடும்பத்திற்கு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எந்த பாவங்கள் செய்திருந்தாலும் ஆண்டவரே பாவங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஐயா எங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளை பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவுவீராக. ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அபிஷேகப்படாமல் இருந்தால் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் சாட்சியை வாழாமல் இருந்தால் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அசுத்தமாய் இல்லாமல் இருந்தால் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் தண்டித்தால் நாங்கள் நிர்மலமாகி போவோமே. ஆண்டவரே நீர் தண்டித்தால் நாங்கள் அழிந்து போவோமே. ஆண்டவரே எங்கள் சபையில் இருக்கிற குடும்பங்களுடைய பாவங்களை மன்னியும், எங்கள் சபையில் இருக்கிற பாவங்களை மன்னியும். ஆண்டவரே ஏழு சேகரத்தை தந்திருக்கிற 8 சபைகளுக்காக ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்ப்பா. 8 சபையில் இருக்கிற பாவங்கள், ஏழு லூக்காவின் ஆலயத்திற்காக ஆண்டவர் சபைக்காக ஜெபிக்கிறோம். திருவிழாடர்களை சபைக்காக ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டவரே சமாதானம் சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டவரே மேலமங்களை குறித்து சபைக்காக ஜெபிக்கிறோம். மங்களபுரம் சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிவராமங்கலம் சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே காமராஜர் சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மண்டலம் சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சகோதர குடும்பங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். ஆண்டவரே உடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவுவீராக. எங்கள் சபையை சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே எங்கள் சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எந்தெந்த பாடுகளுக்குள் என்னென்ன உபத்திரங்கள் கடந்து வருகிறார்களோ ஆண்டவரே பல செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். ஐயா ஆண்டவரே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுத்துருங்க, விடுதலை கொடுத்துருங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை கொடுத்துருங்க. ஐயா ஆண்டவரே சபை பிள்ளைகளுக்கு ஜெபாவை ஊற்றுங்க, ஒரு பரிசுத்தாவின் அக்கினியை ஊற்றுங்க. எங்கள் சேகரம் முன்மாதிரியான ஒரு சேகரமா இருக்கட்டும். எங்கள் சபை ஒரு முன்மாதிரியான சபையா இருக்கட்டும். எங்கள் சபைகள் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். இந்த முறையை நாங்கள் சுவிசேஷம் சொல்லுவோம். ஐயா ஆண்டவரே நாங்கள் ஏழைகளுக்கு இறங்குவோம். ஐயா நீ சபையை ஏற்படுத்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். அப்பா எங்கள் சபையை காப்பாற்றும், எங்கள் சேகரத்தை காப்பாற்றும். சேகரத்துக்கு நீரே தலைவராயிரும், நீரே ரட்சிகராயிரும், ஆண்டவரே நீரே மீட்பராயிரும், நீரே விடுதலையாளராக இருக்கிறார்களா. நீ சபையை நோக்கி நாங்கள் வேண்டி இருக்கிறோம். உடைய கண்களில் தயவு கிருபை இரக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே இரண்டாவது அலைக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா நாங்கள் சச்சைகளும் எதிர்பார்க்கவில்லை. ஐயா இப்படி வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அப்பா ஆண்டவரே உலக நாடுகள் ஆண்டவரே எத்தனையோ நாடுகள் இருக்கிறது. ஐயா ஆனால் இந்திய தேசத்திலே இரண்டாவது அலையை அனுமதித்திருக்கிறீர். அப்பா ஆண்டவரே இந்திய தேசம் 138 கோடி ஜனங்கள் நாங்கள் இருக்கிறோம். ஐயா ஆண்டவரே தந்திருக்கிற மாநிலங்கள் ஆண்டவரே 11 மாநிலங்கள் தான் அதிகமான பாதிப்புகள். ஆண்டவரே சிரமப்படுகிறோம். ஐயா வேதனைப்படுகிறோம். ஆண்டவரே இதை பார்க்க முடியலை. அப்பா ஆண்டவரே பார்க்க முடியலை. ஆண்டவரே மரித்து கிடக்கிற காட்சிகள் ஆண்டவரே எரித்து கொண்டு
ஆண்டவரே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். தனியார் மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் ஆண்டவர் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில ஒருவருக்கு உதவி செய்ய முடியாத நிலை கூட சிலர் தனியாவே கூட இருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. மனம் இறங்குவீராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். இதுக்கு பின்னால் இருந்து செய்திருக்கிற அல்லாஹ்வின் வல்லமைகள், இருளின் ஆதியின் சர்ப்பத்தின் ஆண்டவரே வலு சர்ப்பத்தின் ஆவிகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே நிறுவனமாய் அழித்து விடுவீராக. அற்புத சுகத்தை விடுதலை ஆண்டவரே கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பிள்ளைகள் உயிர் பெற்று இடப்பட்டும் ஆயுஷ்மான்களை கூட்டிக் கொடுப்பீராக. ஆண்டவரை எழுந்திருக்க செய்வீராக. பிள்ளைகள் படுக்கை நிலைவிட்டு எழுந்து வீட்டுக்கு வரக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே இந்த தொற்று பரவாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே பிள்ளைகள் பயத்தோடு நடுக்கத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஐயோ எனக்கு வந்துருமோ, என் குடும்பத்துக்கு வந்துருமோ, என் குடும்பத்தில் எப்படிப்பட்ட இழப்புகள் வந்துருமோ என்று பிள்ளைகள் கவலையோடு இருக்கிறார்கள் ஐயா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். இயேசுவின் அதிகாரமான நாமத்திலே ஜெபிக்கிறோம். கல்வாரி சிலுவையில் எங்களுக்காய் பாவமானீரே, கல்வாரி சிலுவையில் எங்களுக்காய் சாபமானீரே, எங்கள் பிரசாச கிரியை காலில் அசைக்க போட்டீரையா. உடைய ரத்தம் எங்களுக்காய் ஆண்டவர் பரிந்து பேசட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவர், நீர் பரிந்து பேசுவீராக. நாங்கள் நிர்மலமாகாமல் சுத்த தெய்வீக கிருபை அப்பா. ஆண்டவர் ஏதோ மரித்தவர்கள் பாவிகள் என்று அல்ல, ஆண்டவர் மரித்தவர்கள் பாவிகள் என்று அல்ல, ஆண்டவரே பரிசுத்தமான ஆண்டவர் ஊழியர்கள் கூட மரித்து போகிறார்கள் ஐயா. ஆண்டவர் எல்லாரும் மரித்து போய் தான் செய்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். நீ தந்திருக்கிற கிருபை அப்பா, உடைய தயவுள்ள கிருபை எல்லா பிள்ளைகளுக்கு அருள் செய்வீராக. எங்கள் தேசத்தினுடைய கண்களில் கிருபை இறக்கத்தை கட்டளையிடுவீராக. இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதும் இன்னைக்கு எத்தனையோ பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் ஜெபத்துக்கு பதில் தாரும் தேவ தூதருக்கு உத்தரவு கொடுப்பீராக. நீர் பதில் சொல்லுவீராக. நீர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதுமே. தேவனே பிதாவே இந்த சமயத்தை நோக்கி வேண்டி நிற்கிறோம் அப்பா. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அல்லவா. ஆண்டவரே இன்னைக்கு போதும் என்று நிறுத்தினால் போதும் அல்லவா. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அல்லவா. ஆண்டவரே இதை யாரெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே எல்லா பிள்ளைகளுக்கு மனவருவீராக, கிருபை செய்வீராக. ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை பாதுகாத்து வெளியிட்டுக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பாதுகாத்து வெளியிட்டுக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இழந்து போன வருமானங்கள் ஆண்டவரே கர்த்தர் நீர் திரும்ப கொடுத்தீரையா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேடுங்கள், அப்பொழுது எல்லாங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். பிள்ளைகள் எந்த காரியம் கொடுத்து பயப்படாதபடி கவலைப்படாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவர் நாங்கள் மனம் திரும்பணும் ஐயா. தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டா. ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்ப எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் நாம எத்தனை சரீரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. மனம் திரும்புவதற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு டவுனே புயல் என்று ஆண்டவரே இன்னைக்கு எத்தனையோ பாதிப்புகளாய் இருக்கிறதப்பா. ஆண்டவரே அந்த பாதிப்புகளான இடம் எல்லாம் ஆண்டவர் சரி செய்யப்பட கிருபைதான். அரசாங்கம் எடுக்கிற முயற்சியில கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமாய் ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே எந்த சேதங்களும் ஆண்டவரே வந்திருந்தால் கர்த்தர் கிருபையாய் ஆண்டவரே இதை தடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இழந்து போயிருந்தால் கர்த்தர் ஆறுதல் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சீக்கிரமாய் இந்த காரியங்கள் எல்லாம் சரியாக்கப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் தமிழ்நாட்டிற்காக தேசத்திற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்க கிருபைதான். ஆண்டவரே வாக்கிய கர்த்தருக்கு சபையினுடைய விசுவாசிகள் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு மனதிருமண ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பீராக. நாங்கள் ஆண்டவரே நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் தேவ சித்தத்தின்படி நீர் எங்களுக்கு என்ன காரியம் தந்திருக்க அந்த ஓட்டத்தை நாங்கள் பொறுமையாய் ஓடக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. அதை விட்டு விசுவாசிகள் ஆவியான சரீரத்தை வஞ்சிக்கும்படியாய் என்னென்ன காரியங்களை கொண்டு வருகிறானோ அதை நாங்கள் ஆவியிலே அறிந்து ஆண்டவர் வெளித்து நாங்கள் ஆண்டவரே பக்கமாய் மனதிருக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே தெளிவாய் கர்த்தர் உங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவர் பேசியிருக்கிறேன், ஆண்டவர் இடைப்பட்டிருக்கிறேன். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே ஐஸ்வர்யத்தின் பக்கம் நாங்கள் திரும்பினாலும் சரி, ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் கவலையாய் ஆண்டவர் நாங்கள் ஆண்டவரே லௌகிக கவலை பக்கம் இன்னைக்கு திரும்பி இருந்தாலும் சரி, ஆண்டவரே இன்னைக்கு உலக அன்பு பக்கம் திரும்பி இருந்தாலும் சரி, ஆண்டவரே நாங்கள் திரும்பி இருக்கிறோம் என்று பேசியிருக்கிறேன். ஆண்டவர் மனம் திரும்புவதை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். உங்களுக்கு பிரியமான ஒரு வாக்கியவாளர், ஒரு சாட்சி, ஒரு வாக்கியவாளர் கிருபை செய்யும். ஆண்டவரை நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாய் பதில் தருவீர் என்று நீங்கள் கற்றுத் தந்திருக்கிறேன். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து ஜெபிக்க கிருபைதான். ஜெபம் எங்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே ஜெபத்தின் வல்லமை ஒவ்வொரு உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே எங்கள் சபையுடைய முழு குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். யாரெல்லாம் வீட்டில் ஆராதிக்கிறார்கள் வீட்டில் தேவ பிரசன்ன வல்லமையும் மகிமையும் ஆண்டவரே காண கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை எல்லாம் விடுதலையும் தடுத்து ஜெபிக்கிறோம். கதவு நிலைகளில் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தடுத்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு வேண்டிய பாதுகாப்பை கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்த
ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த காலத்துல குடும்பத்தில் என்னென்ன காரியங்களுக்காக தேவைக்காக ஜெபிக்கிறார்கள், தேவைகளை சந்திங்கப்பா. ஆண்டவர் யாரும் என்னென்ன மன விருப்பங்களுக்காக சமூகத்திலே ஆண்டவரை தெரியப்படுத்திருக்கிறார்கள், அந்த மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றினார். மன கவலைகள், பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை எடுத்துக் கொடுப்பீராக. ஆண்டவர் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் இன்று மீண்டும் சதா காலங்களிலும் நிறைந்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் செய்த சகல